அஸ்ஸலாமு அலைக்கும் ரீசா ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி விலாகில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷாப்பிங் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்கே ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பை உங்களுக்கு காட்டுறேன். ஜம்சம் அக்சசரிஸ்க்கு தான் நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ அதான் அந்த ஷாப்பு. அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்மால் பிஸ்னஸை பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ கஸ்டமைஸ் பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் குந்தன் பேங்கிள்ஸு, கிளிப்ஸு, ரிங்ஸு, பிரேஸ்லெட்ஸ், சோக்கர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கஸ்டமைசேஷனில் ப்ரைடல்ஸ்க்கு எல்லா ஒகேஷன்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் எது வேணும்னா எனக்கு இன்ஸ்டா ஐடி ரீசா அக்சசரிஸ், அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் எஸ், இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எங்கே வந்திருக்கோம்னா ஜம்சம் அக்சசரைஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ப்ளவுஸஸ்க்கு, சாரீஸ்க்கு, ட்ரெஸ்ஸஸ்க்கு வைக்கிற மாதிரி லேசஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங்ஸு, இது எல்லாமே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் லேசஸ் இருக்குதுன்னு சொல்லலாம், அண்ட் ஹேங்கிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் ப்ளவுஸஸில், அப்புறம் ஷால்ஸில், துப்பட்டாலெலாம் வைப்போம். ஸோ அந்த மாதிரியான சூப்பரான ப்ரைடல் ஹேங்கிங்ஸ்லேருந்து எல்லாமே அவைலபிள் இருந்துச்சு. ஸோ இதான் ஷாப்போட ஆல் ஓவர் வியூன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய ஷாப் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது. பட் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எல்லா திங்ஸுமே இருக்குது. ஸோ நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கண்டிப்பாக போய் ஈதுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஈதுக்கு முன்னாடி எடுத்தது தான், பட் எனக்கு அதுக்குள்ளே இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே குட்டீஸ்க்கு அழகழகான ஹேர் பேண்ட்ஸ், போஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் கீ செயின்ஸ், நிறைய கீ செயின்ஸ் லவ்வர்ஸ் இப்போ இருப்பீங்க. ஸோ நம்மள்ட்ட இன்ஸ்டாலேருந்து எல்லாத்துலேயுமே ட்ரெண்டிங்காக வர கீ செயின்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது, பட் அஃபோர்டபுள் ரேட்டில். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறப்பே ஒவ்வொரு கீ செயினோட ரேட் உங்களுக்கு தெரியும், 60, 20, 40ன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி கீ செயின்ஸ், கிளாஸ் கீ செயின்ஸ், அதுக்கப்புறம் பாம்ஸு, அப்புறம் டால்ஸு, டெடி பேர், இந்த மாதிரி நிறைய வகையான கீ செயின்ஸ் இருந்துச்சு. அண்ட் அப்படியே ரைட் சைடில், லெஃப்ட் சைடு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளச்சஸ்ஸு, ப்ரைடல் வேர் கிளச்சஸ்ஸு, ஹேண்ட் பேக்ஸு எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸுமே அஃபோர்டபுள் ரேட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹோலோகிராஃபி கிளச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் குட்டீஸ்க்குள்ள சின்ன சின்ன ஸ்டட்ஸு, அப்புறம் பெரியவங்களுக்கும் உள்ள ஸ்டட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ஆன்டி டார்னிஷு, இது எல்லாமே அங்கே அவைலபிள் இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் நிறைய இந்த மாதிரியான அக்சசரி ஷாப்பில் கிளாஸ் பேங்கிள்ஸ் ரொம்ப கிடைக்காது. நான் ஒரு கிளாஸ் பேங்கிள்ஸ் லவ்வரு. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். கிளாஸ் பேங்கிள்ஸில் எல்லா வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸும் அவைலபிள் இருந்தது. அண்ட் இது அதான் நான் சொன்ன மாதிரி ஷாப்போட ஓவர் வியூ லுக். அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ட்ரெண்டிங்காக இருக்க கொரியன் காஸ்மெட்டிக்ஸும் அவைலபிள் இருக்குது, அண்ட் பிராண்டடும் அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் நிறையா லிப் கிளாஸு, லிப் க்ரேயான், அந்த மாதிரி நிறைய அவைலபிள் இருந்துச்சு, லிப் பாம் அந்த மாதிரி. அண்ட் நெக் பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்டில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 200லேருந்தே இருந்துச்சு. ஏரி ஸ்டோன்ஸோட இதே மேக்ஸிமம் 500லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. அண்ட் எத்தனை பேருக்கு 90s கிட்ஸுக்கு இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பெல்லாம் நினப்பு இருக்குது. ஸோ அது அகெயின் இப்போ ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த பட்டர்ஃப்ளை ஹேங்கிங் கிளிப்ஸ்லாம். அண்ட் இது ஃபுல்லாகவே கிளிப்ஸோட செக்ஷனு. அண்ட் கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா கொஞ்சம் கிளிப்ஸ் ஆக்சுவலி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள், சொல்ல போனால் 40-50லேருந்தே இருக்குது. அண்ட் இந்த பீட்ஸ் பிரேஸ்லெட்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை, நிறைய இன்ஸ்டா பேஜ், நிறைய ஆன்லைன் பேஜஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் அண்ட் டிசைனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 டேஸ்க்கு ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க புது ட்ரெண்டிங் மாடல்ஸு. அண்ட் இது ஃபுல்லாகவே ஹிஜாப் பின்ஸு, அதெல்லாம் பயங்கரமான ரேட்டு, ஜஸ்ட் 20, 30, 40ன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்ஸ்டா பேஜெல்லாம் திறந்தோம்னா மேக்னெட்டிக் பின்னே 200, 300ன்னு போய்கிட்டு இருக்குது. அண்ட் இதெல்லாம் நம்மளோட சைட் கிளிப்ஸு எல்லாமே ஸ்டார்டிங் ஒரு 40, 50 அந்த மாதிரி தான். இதெல்லாம் ஜஸ்ட் 60 அந்த மாதிரி தான். ஸோ 50லலாம் இருக்குது. ஸோ இது குட்டி குட்டி ப்ரூச்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிஜாபுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி ப்ரூச்சஸ், அப்புறம் பெரிய ப்ரூச்சஸ். அண்டு வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்கிறது ஃபுல்லாக இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெண்டியானதும் இருக்குது, அதே சமயம் வெயிட்லெஸ்ஸானதும் இருக்குது, பட் நல்ல கிராண்டானதும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீனாக்கரி சம்திங் அந்த மாதிரியான இயரிங்ஸு. அண்ட் இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு, எதுவுமே ரொம்ப ஹெவி அப்படின்னு சொல்ல முடியாது. இது அந்த குந்தன் இயரிங்ஸ்ன்னு சொல்லலாம், ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் நிறைய ஜும்காஸ் இருந்துச்சு, லாங் இயரிங்ஸு. ஸோ இயரிங் லவ்வர்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இங்கே வந்தால்.
ஸோ இயரிங்ஸ்லேருந்து அப்படியே நம்ம அடுத்த செக்ஷன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொரியன் கிளிப்ஸு நிறைய ஆன்லைனில், இதுவுமே ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், ஆன்லைனில் பார்க்குற மாதிரி நிறையா இருக்குது. பட் அது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ரேஞ்சில் இருக்குது, ஆன்லைன் அளவுக்கு ரொம்ப ஹை ரேட்டாக இல்லை. ஸோ அந்த மாதிரி கொரியன் கிளிப்ஸு, கொரியன் மேக்கப்ஸ் வந்து நிறையாமே வந்து இங்கே அவைலபிள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ குட்டீஸ்குள்ள குட்டி குட்டி கிளிப்ஸு, அழகழகான கிளிப்ஸு எல்லாமே இருக்குது. அண்ட் கேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்டில் நம்ம ரஃப் யூஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் வெளியில் போகிறதுக்கு அவுட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஹை குவாலிட்டியில் ரொம்பவே கம்மியான ரேட்டில் இங்கே அவைலபிள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் லைக் லோஷன்ஸு, அதுக்கப்புறம் ரோல்-ஆன்ஸு, எக்ஸட்ரா ஃபேஸ் வாஷு, வாட்சஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸு, அப்புறம் நிறையா நோஸ் ஸ்ட்ரிப்ஸு, பவுடர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருந்தது. ப்ளம்மோட இது ப்ளம் பிராண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட என்ன பிராண்ட் சொல்லலாம், மாமா எர்த்து, இந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி அரேபியன் ஊதோட பாடி ஸ்ப்ரேஸ், சென்ட்ஸு அதுவுமே அவைலபிளாக இங்கே இருந்தது. ஸோ ஒன் ஸ்டாப் ஷாப்புன்றே சொல்லலாம். அண்ட் இது நிறைய பேருக்கு தெரியும், 24K கோல்டு சிரமு அதுவும் அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷோட கலெக்ஷன் நான் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். VLCCலேருந்து, மாமா எர்த்துலேருந்து, ப்ளம்லேருந்து எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாக ஐஷேடோ கிட்ஸு. ஸோ அதுவுமே எல்லாமே நல்ல கம்பெனி. அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்சைட்டு, ஸ்விஸ் பியூட்டி, மேபிலின், லாக்மே, ஜோவி, அப்புறம் மலேசியன் இது இம்போர்ட்டடு, ஃபிட்மி, இந்த மாதிரி எல்லாமே அவைலபிள் இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி காம்பேக்டும் சரி, மேபிலின்லேருந்து லாக்மேலேருந்து அதுக்கப்புறம் மேக் வரைக்குமே அவைலபிள் இருக்குது இங்கே. ஸோ இதுதான். பட் லோரியல் மட்டும் அவைலபிள் இப்போதைக்கு இல்லை, யாரும் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஏரியாவில். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் வாஷோட கலெக்ஷன்ஸ் பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் முதற்கொண்டு இங்கே இருக்குது. ஸோ அடுத்தது ரிங் கலெக்ஷன்ஸ், மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம், ரிங்ஸு. ஸோ ரிங்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ரொட்டேட்டிங் ரிங்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ பேங்கிள்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஏடி பேங்கிள்ஸு, ஸ்டோன் பேங்கிள்ஸு, ப்ரைடல் வேர்ஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம வீடியோ எடுத்துட்டால் கண்டிப்பாக பயங்கர லேட் ஆகும். அதனால் வந்து எல்லாமே ஒரு கிளிப்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து கோல்டு ஃபார்மிங் பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் மெட்டல் பேங்கிள்ஸுன்னு எல்லா வகையான பேங்கிள்ஸும் அவைலபிள் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபுல்லாக வந்து ஷாப்பை நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏடி ஸ்டோன்ஸ் பேங்கிள்ஸு. அண்ட் இது வந்து நம்ம நார்மலாக பார்க்குற வெல்வெட் பேங்கிள்ஸு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு பில்லிங் பண்ண போயாச்சு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி. ஸோ எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் விசிட் தான் இந்த ஷாப்புக்கு.
ஸோ நானும் என் ப்ரோ ஒய்ஃபும் போயிருந்தோம். ஸோ அதனால் நான் வாங்கின திங்ஸ் அவங்க வாங்கின திங்ஸ்ன்னு சொல்லிட்டு செப்பரேட்ஸ் பண்ணி வச்சிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கு அழகாக வந்து ஒரு சின்ன குட்டி பேஸ்கெட் கொடுக்குறாங்க நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ ரொம்பவே வந்து யூனிக்காக தான் இருந்துச்சு. அண்டு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த திங்ஸ்லாம் வந்து வீடியோட எண்டில் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அவங்க வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கீ செயினு. அண்ட் அழகாக இந்த மாதிரி கிளாஸ் இதில் உள்ளர ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத குயிக்காக உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து நான் வந்து பேங்கிள்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்குன்னு சொல்லி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன் பிளாஸ்டிக்கில். அவங்க சைஸ்க்கு அவ்வளோவா கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆன்லைனில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம 2வது காதுக்கு இல்லை காது குத்தாததுக்கெல்லாம் போடுற மாதிரி பட்டன் ஸ்டட்ஸு. அண்ட் இது பாப்பாவுக்கு வாங்கின ஒரு முத்து பிரேஸ்லெட்டு. அண்ட் அவங்களுக்குள்ள கிளிப்பு பார்த்திங்களா, ரேட்டு ஜஸ்ட் 30 rupees தான். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து நிறைய பேருக்கு நினப்பிருக்கான்னு தெரில, 90sலேருந்து இருக்குது. ஸோ இட் லுக்ஸ் லைக் அந்த நம்ம ஒரு மல்லிகைப்பூ வச்ச மாதிரி இருக்கும். ஸோ 30 rupees இது எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் அதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வந்திருந்தது. ஸோ குட்டி கிளிப்பு பாப்பாக்குள்ளது. அண்ட் இது வந்து நான் எனக்கு எடுத்தேன் பிரேஸ்லெட் கம் வந்து ஹேர் பேண்டுன்னு சொல்லலாம். அண்ட் இது ஒரு அழகான ஒரு கிளிப்பு, இது அம்மாவுக்கு எடுத்தது. பட் இதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ ஸ்டோன் இருக்குது, ஜஸ்ட் 65 தான். பாப்பாக்குள்ளே ஹேர் போ, ஸோ முக்கால்வாசி பாப்பாக்குள்ளே பர்ச்சேஸ் தான் பண்ணியிருப்பேன். இது இன்னொரு கிளிப்பு, அதுவுமே 30 rupees தான். ஸோ ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. ஸோ நான் எடுத்திருக்க கலெக்ஷன் இது தான். எனக்கு இந்த ஒரு ரிங்கு எடுத்தேன், நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பர்பிள் கலர் எடுத்தேன். நான் வீடியோவில் வந்து அங்கே கொஞ்சம் லைட்டு டிம்மாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பர்பிள் கலரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்டோன் வந்து செம ஸ்பார்க்லிங்காக இருந்துச்சு. அண்ட் இதுவுமே அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்தது. ஸோ இது தான் நான் அங்கே எடுத்த திங்ஸு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸு இல்லை எதுவும் ஒகேஷன்ஸ் வருதுன்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ஒன் ஸ்டாப் ஷாப்புன்றே சொல்லலாம். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, என் சிஸ்டர்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு நல்ல ஷேரிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட்டை எப்போதும் கொடுத்துட்ருவீங்க. அதே மாதிரி ரீசா ஆக்சசரிஸ்க்கும் குந்தன் பேங்கிள்ஸ் கஸ்டமைசேஷனுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு வரீங்க. இன்ஷா அல்லாஹ் வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.